ஓம் சாந்தி. 29/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுப்பதற்காக வந்துள்ளார். இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். கேள்வி: பெண் சிங்கங்களாகிய சக்திகள் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை பற்றி தைரியமாக புரிய வைக்க முடியும்? பதில்: மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். என்னவென்றால், பாபா சொல்கிறார், உங்களை நீங்கள் ஆத்மா என்று உணருங்கள், பரமாத்மா என்று அல்ல. ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பரமாத்மா என்று உணர்வதால் உங்களுடைய விகர்மங்கள், அதாவது பாவங்கள் அழியாது. இந்த விஷயங்களை மிகவும் துணிச்சலோடு பெண் சிங்கங்களாகிய சக்திகள் நீங்கள் மட்டுமே புரிய வைக்க முடியும். இதை புரிய வைப்பதற்கும் பயிற்சி வேண்டும். பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது. பக்தி மார்க்கத்தில் வாசல் தோறும் அலைந்து கடுமையான அடி வாங்க வேண்டியுள்ளது. அநேக விதமான ஜபம், தபம், யக்யம் செய்கின்றனர். சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிக்கின்றனர். இந்த காரணத்தால் தான் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல். பிரம்மாவோ தனியாக இருக்க மாட்டார் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய குழந்தைகளாகிய குமாரர் குமாரிகள் கூட இருப்பார்கள். ஆனால் மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது. பாபாதான் குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை தருகின்றார். இதன் மூலம் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக இருந்தீர்கள், மேலும் தேவதையாக ஆகியிருந்தீர்கள். என்னவாக ஆகியிருந்தீர்களோ அவ்வாறே மீண்டும் ஆவீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் ஆவீர்கள். நீங்கள்தான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியாக ஆகிறீர்கள். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவரை வர்ஷிப்வதி என்றும் பூஜாரியை வர்ஷிப்பர் என்றும் சொல்கின்றனர். பாரதம்தான் அரைக்கல்பத்துக்கு பூஜாரி ஆகிறது. நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம், பிறகு நாம் தான் பூஜாரியாக ஆகி இருக்கிறோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராகவும் ஆகிறோம். பாபாவோ பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆவதில்லை. நீங்கள் சொல்வீர்கள், நாம் தான் பூஜைக்குரிய பாவனமான தேவி தேவதைகளாக இருந்தோம் என்று. பிறகு 84 பிறவிகள் எடுத்த பின்னர் முழுமையான பத்தித்தமான பூஜாரியாக ஆகிவிடுகிறோம். இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த பாரதவாசிகளுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே எதுவும் தெரியாது. உங்களுடைய இந்த விஷயங்களை அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தர்மத்தினராக இருந்து எங்காவது மதம் மாறி இருக்கிறார்களோ அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள். அதுபோல அநேகம் பேரோ மதம் மாறிவிட்டனர். பாபா சொல்கின்றார், யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது எளிது. மற்ற தர்மத்தினர் புத்தியை பேதலிக்க செய்து விடுவார்கள். யார் மதம் மாறியவர்களோ அவர்களுக்கு டச் ஆகும். அவர்களால் உணர முடியும். மேலும் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆரிய சமாஜத்தில் இருந்தும் சீக்கியர்களும் கூட அநேகம் பேர் வந்துள்ளனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திலிருந்து யார் மதம் மாறி சென்று விட்டார்களோ அவர்கள் மீண்டும் தங்களுடைய தர்மத்தில் அவசியம் வந்தாக வேண்டும். மரத்திலும் கூட, அதாவது கல்ப மரத்திலும் கூட தனித்தனி பிரிவுகள் உள்ளன. பிறகு வருவதும் நம்பர் வாரியாகத்தான் ஆத்துமாக்கள் வருவார்கள். கிளைகள் மேலும் மேலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் தூய்மையாக இருக்கும் காரணத்தால் அவர்களின் தாக்கம், தோற்றம் நன்றாக வெளிப்படும். இச்சமயம் தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை, மீண்டும் அஸ்திவாரத்தை போட வேண்டியுள்ளது. சகோதர சகோதரியாகவோ ஆகியே தீர வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம். அனைவரும் சகோதர சகோதரர்கள்.
பிறகு சகோதர சகோதரி ஆகிறோம். இப்போது புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. முதலில் பிராமணர்கள் இருக்கிறார்கள். புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனையில் பிரஜாபிதா பிரம்மாவோ அவசியம் இருக்க வேண்டும். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் உருவாகின்றனர். இது ருத்ர ஞான யக்யம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் பிராமணர்கள் அவசியம் இருக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக வேண்டும். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். பிராமணர்கள் முதல் நம்பரில் குடுமி நிலையில் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். ஆதாம் பிபி அல்லது ஆதாம் ஏவாள் என்று ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர். இப்போது நீங்கள் பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்பழைய உலகம் இப்போது முடிந்துவிடப் போகிறது. அதனால் இந்த பழைய உலகினை துறந்து விட வேண்டும். உலகை விட்டு வேறெங்கும் செல்வது என்பதில்லை. ஆனால் இதனை புத்தியினால் மறந்துவிட வேண்டும். 2. நிர்வாண தாமம் என்ற சப்தத்தை கடந்த வீட்டுக்கு செல்வதற்காக முழுமையாக தூய்மையாக வேண்டும். படைப்பின் முதல் இடை கடைசி பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு புது உலகில் உயர்ந்த பதவியை பெற வேண்டும். வரதானம். எந்த ஆத்மாவிற்கும் பிராப்திகளை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய யதார்த்தமான சேவாதாரி ஆகுக. விளக்கம். யதார்த்தமான சேவை உணர்வு என்பது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுபமான பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்களை வைப்பதாகும். சேவை பாவனை என்பது ஒவ்வொரு ஆத்மாவின் பாவனைக்கேற்ப பலனை தருவதாகும். சேவை என்பது எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தி எனும் பலனை அனுபவம் பெறச் செய்வதாகும். இத்தகைய சேவையில் தவமும் உடன் இருக்கிறது. எங்கே யதார்த்தமான சரியான சேவை உணர்வு இருக்குமோ அங்கு தவ உணர்வு தனித்திருப்பதில்லை. எந்த சேவையில் தியாகமும் தவமும் இல்லையோ அது பெயருக்கான சேவையே ஆகும். எனவே தியாகம் தவம் சேவை இணைந்த நிலையில் உண்மையான யதார்த்த சேவாதாரியாக ஆகுக. ஸ்லோகன். பணிவும் பொறுமையும் இருந்தால் கோப அக்னியும் சாந்தமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். இப்போது பயமற்ற ஜுவாலா முக்கியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கின்ற கீழ்த்தரமான குணங்களை பஸ்மம் செய்துவிடுங்கள். தவம் என்பது அக்னி வடிவமான நினைவாகும். இந்த நினைவின் மூலமாகத்தான் மாயை மற்றும் இயற்கையின் கொடூரமான ரூபமும் குளிர்ச்சியான நிலையை அடையும். உங்களுடைய 3வது கண், ஜுவாலாமுகியின் கண், மாயையை சக்தி இழக்கச் செய்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.